அதிமுக ஆட்சிக்கு தவறான வழக்கு பதிவு செய்த எவ்வளவு பெரிய அதிகாரி இருந்தாலும் கடுமையா நடவடிக்கை எடுப்பேன். அன்னைக்கு இருந்த பழனிசாமி வேற, இனிமேல் வர்ற பழனிசாமி வேற. ஆட்சிக்கு வந்த பிறகு பாரு எப்படி நடக்கணும் தமிழ்நாடு. ஸ்டாலின் அவர்களே, இங்க இருக்கிற வேட்பாளர் திரு செந்தில் பாலாஜி நல்லா புரிஞ்சுக்க. கரூர்ல எங்க ஆளு மீது பொய் வழக்கு போட்டு இருக்கிற இதே அதிகாரிகள் எப்படி எல்லாம் செயல்படுவான்னு பாருங்க. ஆட்சி மாறும்போது காட்சி மாறும். சக்கரம் சுத்திட்டே இருக்கான், கீழே இருக்க சக்கரம் மேலே வரும். அரசு அதிகாரிகள் நடுநிலையோடு நடந்துக்குங்க. இங்க கோவை மாநகரும் சரி, கோவை மாவட்டத்திலும் சரி, சரியான முறையிலே நடுநிலையோடு நடக்காது இருந்தா அவர்களுக்கு சட்ட ரீதியா நடவடிக்கை எடுப்பேன், துணிச்சலா எடுப்பேன். சொன்னதை செய்வோம் பழனிசாமி, சொன்னதை செய்வேன். ஒரு காலகட்டத்தில் முதலாக என்னை முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தீங்க. நான் கடுமையான சோதனையான நேரத்தில் பதவி ஏற்றேன். பதவி ஏற்கின்ற கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணி கிடையாது, சரி செஞ்சேன். பிறகு பெரிய வெள்ளம், புயல், டெல்டா மாவட்டம், சரி செஞ்சோம். பிறகு கொரோனா, ஒரு சோதனையான நேரமாக இருக்கிறதுனால மக்களை பாதுகாக்க வேண்டிய பணியை நான் ஈடுபட்டேன். அதை இலக்காரமாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதேதோ தவறு செய்கிறீங்க. இந்த அரசாங்கத்தில் அதிகாரிகள் செய்த அருள் கூர்ந்து சட்டத்தின் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீங்கள் அரசாங்கத்துக்கு விசுவாசமாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு தவறான செயல் ஈடுபட்டால் உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது.